ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? அமைச்சர் மூர்த்தியை அவரது கிழக்கு தொகுதியை தக்க வைக்க சொல்லுங்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால் விடுத்துள்ளார். அப்படியாச்சும் கூட்டம் வரட்டும். நீ யாராச்சும் ஒரு ஆள் போய் வீடியோ எடுத்து கலைஞர் நூலகத்துக்கு ஆளே வரல அப்படின்னு நீங்கள் போட்டுருவீங்களா? இந்த வெயில் காலமாக இருக்குது, அங்கே போனால் குழு குழுன்னு இருக்கும், அது கூட போக மாட்டேங்கிறாங்க போல. என்னன்னு தெரியல, கலைஞர் பேர் வச்சதுனால குழு குழுன்னு இருக்கும்ல, இந்த வெயில் காலம் சுட்டரிக்குது, அப்போ கூட போக மாட்டேங்கிறாங்க போல. இப்போ அதனால் மாணவர்களுக்கெல்லாம் அங்கே படம் ஓட்ட போகிறாங்களாம், அது ஓட்டி அப்படியாச்சும் கூட்டத்தை சேர்க்க பார்க்குறாங்க. இந்த திட்டம் தான் அவங்க கொண்டு வந்தது, வேறு உருப்படியான திட்டம் மதுரைக்கு ஒன்றும் இல்லை. நடக்கிற பாலம் வேலையெல்லாம் எங்கள் காலத்தில் போடப்பட்டது, எல்லா பாலமும் அவங்க காலத்தில் இல்லை. இன்றைக்கி பறக்கும் பாலத்தை கொண்டு வந்தது நாங்கள் தான். இன்றைக்கி இந்த கட்டுகிற பாலமும் 2 பாலமும் நாங்கள் எங்கள் காலத்தில் கொண்டு அது ஆம வேகத்தில் நடக்குது. நாங்கள் கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை விரைவாக முடிக்க சொல்லுங்கள், அதெல்லாம் முடிக்க சொல்லுங்கள். அதெல்லாம் அமைச்சர் மூர்த்திகிட்ட நீங்கள் கேளுங்க. என்னங்க உங்களுக்கு சவால் விட்டு பேசுகிறாரு முன்னாள் அமைச்சர். மதுரை மேற்கு தொகுதிக்கு நிறைய நிதி தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல குண்டு குழியெல்லாம் சரிப்படுத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, மதுரைக்கு நிதி வாங்கி தர சொல்கிறாரு. உங்கள் காலத்தில் எவ்வளோ நிதி வாங்கி கொடுத்தீங்கன்னு நாளைக்கு நாங்கள் மாறுதட்டி சொல்கிறோம்ல, எங்கள் காலத்தில் இல்லைன்னு செஞ்சோம்னு அவர் மாறுதட்டி சொல்லணும்ல, சொல்லுங்கள். சரியான தகவலா அல்லது அரசியலுக்காக பேசக்கூடிய பரப்புரையான்னு தெரியல சார். இந்த முறை மூர்த்தி மேற்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தினால செல்லூர் ராஜு சார் போட்டியிட மாட்டார் புரியுதா? வேறு தொகுதியை நோக்கி அவங்களுடைய அரசியல் பயணத்தை பேசப்படுகிறது, அது உண்மையாக ஏங்க? நான் அன்னைக்குன்னு சொல்கிறேன், இன்னைக்கு எங்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு பொதுச் செயலாளர் தான் சீட்டு கொடுக்கும். நான் கேட்போம் மாவட்டத்தில். மூர்த்திக்காக பயந்துட்டு போகிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ கோலையும் இல்லை. மக்கள்கிட்ட நான் மக்கள்கிட்ட எப்போ போய் மக்களை பார்க்குறோன்னு இல்லை, மக்களோடு மக்களாக இருப்பவன். எனவே அதை பற்றி இல்லை. இவர் ஏன் அதை சொன்னேன்? 10 தொகுதி அதிமுக வெற்றி பெற போகுது. மதுரையில் இருக்க 4 தொகுதி 10 தொகுதி, எந்த தொகுதியில் நின்றாலும் நம்ம மூர்த்தி அவர் தொகுதி முதல்ல தக்க வைத்துக்கிற முடியுமான்னு பார்க்க சொல்லுங்க. மூர்த்தியை இவரையே அடுத்தது அவர் மூர்த்தியை அவர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள பார்க்க சொல்லுங்க. அதான் அவர் ஜெயிக்கிறது, அதுதான் சொல்றேன்.